அகந்தை உடைந்த அமாவாசை சதுரகிரி மலை. யாருக்கும் சொல்லாமல் ஒரு இளைஞன் சதுரகிரி மலை ஏற ஆரம்பித்தான். மூலிகை அறிவு தெரியும், யோகம் பழகியவன். மனசுக்குள் மட்டும் ஒரு எண்ணம், சித்தர்களை நேர்ல பார்க்கணும். மலை மேலேற ஏற காற்று கனமாயிடுச்சு. மாலை நேரம் திடீர்னு மூடுபனி. முன்னாடி பாதை மறைந்தது. பின்னாடி வந்த வழியும் காணாம போச்சு. அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஆனாலும் அகந்தை பேசிச்சு. இது எல்லாம் மாயைதான் மனசுக்குள் சொல்லிக்கிட்டான். அந்த நேரம் காற்றில் மெதுவான ஒரு குரல், எதுக்காக வந்திருக்க? அவன் சுற்றி பார்த்தான். யாரையும் காணல. சித்தரை பார்க்க என்று தைரியமா சொன்னான். உடம்பு முழுக்க திடீர்னு சூடு. மூச்சு கனமாயிடுச்சு. கால் நடுங்க ஆரம்பிச்சது. மூடுபனிக்குள்ள ஒரு முதியவர் உருவம். வெள்ளை தாடி, அமைதியான முகம். ஆனா கண்கள் மட்டும் அவனை ஊடுருவி பார்த்தது. சித்தரை பார்க்கலாம்னா முதல்ல உன்னை பார்த்துக்கோ என்றார் அவர். அவன் எதுவும் பேசல. கண் மூடினான். அந்த நிமிஷம் தன் உள்ளே இருந்த எல்லாமே ஒரு படமா தோன்றியது. நான் தெரிஞ்சவன் பெருமை, பிறரை சிறியவனா நினைத்த எண்ணம், புகழ் ஆசை, மறைஞ்சிருந்த அகந்தை. அவன் மனசு உடைந்தது. முழங்காலில் விழுந்தான். என்னை மன்னிச்சிடுங்க. சித்தரை தேடி வந்தேன். என்னையே மறந்துட்டேன். முதியவர் மெதுவா சிரிச்சார். சித்தரை வெளியே தேடாதே. அகந்தை இல்லாத நிலைதான் சித்த நிலையு. அடுத்த நொடி மூடுபனி கலைந்தது. மலை பாதை தெளிவாயிற்று. முதியவர் காணாமல் போனார். கீழே இறங்கி வந்த பிறகு அவன் மாறிப்போனான். யாரிடமும் தன்னை பெரியவன் என்று சொல்லல. அறிந்ததை விற்கல. அமைதியா வாழ்ந்தான். சேவை செய்தான். மக்கள் கவனிச்சாங்க. சதுரகிரிக்கு போனவன் சித்தரை பார்த்து வரல. ஆனா சித்த நிலையை தொட்டு வந்தான்.